ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு போச்சு. உடல்நிலை சரியில்லை. 2, 3 பேர் வேலைய விட்டு போயிட்டாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக இந்த யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவர் திரும்ப சேனல் ஆரம்பிச்சது இந்த விஷயம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அவர் மேலே ஒரு அலிகேஷன் வந்துச்சு. என்னன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவர் அட்மிட் ஆகியிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, அது உண்மை இல்லை. அவர் நடிக்கிறாரு. அவர் மேலே கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருந்ததுனால அவர் உடம்பு சரியில்லைன்னு போய் அட்மிட் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா, அவரோட கோ ஆங்கர்ஸான மாலதி மற்றும் நிதிஷ் இல்லை. அதுக்காக சவுக்கு சங்கர் என்ன சொன்னார்? இல்லை, 2, 3 பேர் வேலைய விட்டு போயிட்டாங்க. இந்த காரணங்களினால் நிகழ்ச்சி தடைபட்டு விட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்துருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் இப்போ லாஸ்ட்டாக நடந்த அரசியல் அரட்டை எபிசோட்ஸில் சவுக்கு சங்கர் கூட பைக் பிரசாத்தும் மற்றும் கிஷோர் அப்படின்னு ஒருத்தரும் இருக்கிறாரு. பைக் பிரசாத், இன்னொருவர் ஹரிஷ். வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இவங்க 2 பேர் தான் ஆங்கர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் அழுத்த திருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீதிமன்றம் புதிதாக சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 23வது பத்தியில் சொன்ன ஒரு விஷயம்தான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக நான் பார்க்கிறேன். இது நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. உடல்நிலை சரியில்லை. 2, 3 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டாங்கன்னு வெல்டன் சார், வெல் பிளேடு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர், இந்த வழக்கு சம்பந்தமான 3 பேர் அவர்களுக்குள்ள பேசிக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. அதனால இவங்க 3 பேரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்ங்கிறது வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால இவங்க 3 பேரும் இப்போ அவங்க 2 பேரும் வேலையை விட்டு போயிட்டதா இவர் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது அவங்க 2 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா, நான் அவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை, நான் அவங்ககிட்ட பேசவே இல்லைங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு இதை ரெடி பண்ணியிருக்காரு. வெல் பிளேட். உண்மையிலே யாருமே இதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு இது. ஏன்னா அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க. புது தொகுப்பாளர்கள் 2 பேர் இருக்காங்க. இவங்களை வச்சு தான் இனிமேல் நான் அரசியல் அரட்டை ஷோ நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ் கூட ஓடி போவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாலதி ஓடி போவதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாலதி இவர் கூட தொடர்பில் இருக்காங்கிறது பப்ளிக்காக ஒரு எவிடன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள இந்த அரசியல் அரட்டை ஷோவில் இப்போ வரைக்கும் பேச வைக்காமல் இருக்காங்க. அந்த எவிடன்ஸை நம்மளே கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சவுக்கு சங்கர் ரொம்பவே தீவிரமாக கரெக்டான ஒரு இதில் இருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா, அந்த வெல் பிளேடு அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் அந்த கேம் கரெக்டாக ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த ஆள். அவர் அவர் மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஐடியாலஜி மற்றும் அந்த ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே வெல் பிளேடாக அவர் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் இந்த பசங்க 2 பேரையும் உட்கார வச்சிருக்காரு. இந்த பசங்க 2 பேர் மேலேயும் எந்த ஒரு கேஸுமே இது வரைக்கும் இல்லை. ஸோ இவங்களை உட்கார வச்சு இவர் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவருக்கு ஜாமீன் இருக்குது. இவர் என்ன வேணாலும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். அவங்க 2 பேரையும் உட்கார வச்சாச்சுன்னா அது நாளைக்கு பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு இப்போ இவங்க 2 பேர் வச்சு ஷோ நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு தகவல் மக்களே. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே சவுக்கு சங்கர் இஸ் அ வெரி பிரில்லியன்ட். உண்மையிலே அவன் அந்த கேம் அந்த ஆள் எப்படி ஆடணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஓகே நண்பர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உண்மை என்ன, இது என்றும் உண்மையை உறக்கச் சொல்வது.